தலைக்கவசம் அணியாமல் வண்டியையே இயக்க முடியாதபடி புதிய சென்சார் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் தமிழகத்தைச் சேர்ந்த 3 கல்லூரி மாணவிகள். சமீபத்தில் டெல்லியில் நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் நடத்திய கண்காட்சியில் இவர்கள் பரிசும் பெற்றிருக்கின்றனர். மாணவிகளின் கண்டுபிடிப்பை அங்கீகரித்ததுடன் அதற்கு காப்பு உரிமையையும் பெற்று தந்திருக்கிறது மத்திய அரசு. அகமதாபாத்தை சேர்ந்த நேஷனல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அமைப்பு எதிர்கால இந்தியாவுக்கு பயன்படும் மாணவர்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான போட்டியை அறிவித்திருந்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வந்த மாணவிகள் டி லைலா பானு, எஸ்.எம். ஆர்த்தி, எஸ். வினோதா ஆகியோர் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் தலைக்கவசம் அணியாமல் வண்டியை இயக்க முடியாதபடி புதிய சென்சார் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். 2011 அப்துல் கலாம் அவார்ட் கொடுத்தாரு. அதை நாங்கள் அதுக்கப்புறம் அது அதிகமாக இப்போ பிரணாப் முகர்ஜி கிட்ட போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எப்படின்னு சொன்னால் ஹெல்மெட் போட்டு அப்போ ஒயரோட பண்ணியிருந்தோம், இப்போ ஒயர்லெஸ்ஸாக பண்ணியிருக்கோம். ஸோ இதை சீக்கிரமாகவே கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்துறதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நினச்சா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரோடு ஆக்சிடெண்ட்டில் மெயின்லி பைக் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும். அதுலேயும் ஹெல்மெட் போடாதனால நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்கு. இதுக்காக நம்மளால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ரீசெண்டாக சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல கை நீட்டினா தண்ணி வர மாதிரியும் கையை எடுத்துட்டா தண்ணி ஸ்டாப் ஆகிற மாதிரியும் வச்சுருந்தாங்க. வாட்டர் சேவ் பண்ணுறதுக்காக அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இதை நம்ம பைக்கில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு அந்த ஐடியா கிளிக் ஆனிச்சு. இதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி கலந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. 3 மாணவிகளில் ஆர்த்தி திருச்சியில் உள்ள MIT பொறியியல் கல்லூரியில் தற்போது சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறார். வினோதா திருவாரூர் திருவிகா அரசு கலைக்கல்லூரியில் கணிதமும், லைலா பானு திருவாரூரில் உள்ள ராவியம்மாள் மகளிர் கல்லூரியில் BSc தகவல் தொழில்நுட்பமும் படித்து வருகின்றனர். இவர்களது கண்டுபிடிப்புகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதன் மூலம் விபத்தின் எண்ணிக்கை குறைக்க வாய்ப்பாக அமையும் என்கின்றனர் கல்வியாளர்கள். நிறைய மாணவிகள் எங்கள் கல்லூரியில் எல்லா கல்லூரியிலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள கண்டெடுத்து கொண்டு வரணும். அதுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகளை செய்யணும். நான் சொல்கிறது நிதி உதவிகள் மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் மாணவி கண்டுபிடித்த அந்த ஒரு உபகரணத்தை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியர்ஸ் தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் கவர்மெண்ட் அவங்களை ஒத்துழைக்கும் மூலம் இது மாதிரி நிறைய அப்துல் கலாம்கள் உருவாகும். பள்ளியை விட்டு பிரிந்தாலும் பிரியாமல் தொடர்கிற நட்பில் சாதனை புரிந்து பரிசுகளும் விருதுகளும் வாங்கி சேர்த்திருக்கும் இவர்களுக்கு இப்பகுதி மக்களிடமிருந்து பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. செய்திப்பிரிவு News 7 தமிழ்.